நெல்லெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்குங்க. எல்லாம் அந்த மாரி வந்து மஞ்சள் நிறத்தில மாறி வரும். நல்லா ஃபுல்லா விளைஞ்ச நெல்லு கதிர் வந்து இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கழனியில வந்து தண்ணிய வந்து இறைக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாரி மாற ஆரம்பிச்சுச்சுன்னா. ஏன்னா வந்து மண்ணோட தன்மைக்கு பொறுத்து 10 நாள்ல இருந்து 1 மாசத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கழனிய காய விட்டோம்னா தான் வந்து நெல்ல அறுக்கிற மிஷின் வந்து உள்ள வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நெல்ல அறுவடை பண்ண முடியும். இல்ல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணுல வந்து நெல் அறுக்கிற மிஷினோட சக்கரம் புதையும். இதனால வந்து நமக்கு டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆ பில்லும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம கைக்கு வந்து சேராது. நெறைய வந்து சேர்லயே வந்து வீணா போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த அளவுக்கு நெல்லு வந்த அப்புறம் தண்ணி நம்ம பாய்ச்சறத நிப்பாட்டுனோம்னா, நம்ம வந்து தரமா வந்து ஈஸியான முறையில வந்து நெல்ல அறுவடை பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு போலாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.